எடுத்து நடாத்திய வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்று முருகப்பெருமான் அவருடைய மனதுக்குள் பூந்தாரோ தெரியாது. ஆனால் ஒரே ஒரு குறை இந்த ஆலயத்திலே, எமது ஊர் உடப்பூர், நாங்கள் இந்தியா ராமேஸ்வரம் சாரத்தை காப்பாற்றக்கூடிய இடம் உடப்புடா அப்படின்னு வீதிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதால கொஞ்சம் நிறுத்தப்பட்டது. சின்ன குடிசல்ல தான் இருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து புத்தளம் மாவட்டத்துக்குரிய உடப்பு பகுதியில் இருக்கிற ஸ்ரீ கந்தசாமி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக இது ஒரு பழமையான ஆலயம். இந்த பழமையான ஆலயத்தில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்குது. குறிப்பாக வந்து புலம்பெயர் உறவுகள் அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் உதவி மூலமாக இந்த கோயில்கள் வந்து கட்டப்பட்டு இன்றைய தினம் வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து எப்படி நடைபெற போகுதுன்றதை நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். உண்மையிலே வந்து நிறைய உறவுகள் இந்த உடப்பை பொறுத்தமட்டில் நிறைய தமிழ் மக்கள் எல்லாம் இருக்கிறோம். அவைகளோடையெல்லாம் நாங்கள் வந்து கதைச்சு அதே மாதிரி இந்த கோயிலில் வரலாறு எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுன்ற தெப்ப பூசை வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். சரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்தின் முகப்பு பகுதி. இது ஒரு பழைய சின்ன ஒரு கோயிலாக இருந்தது. இதுக்கு நிறைய வரலாறுகளும் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இவ்வளோ மக்கள் வந்து பக்தர்கள் வந்து வந்திருக்கணும். மணிக்கூட்டு கோபுரத்துக்குரிய கும்பாபிஷேகம் நடைபெறும். அரகர நம பார்வதீபதையே. அது இப்பதான் நிரூபணம் பார்க்க.
யாகசாலா பிரவேச சுப முகூர்த்தோ பவந்தே. ஆரம்பத்தில் தர்ப்ப பூசை நடைபெற்று தற்பொழுது யாக கிரியை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வந்து பரதநாட்டியம் அந்த ஆட போயிடும் சின்ன பிள்ளைகள்.
கும்பாபிஷேகம் செய்கிற தண்ணியை வந்து பக்தர்கள் வந்து ஏந்தி கொண்டிருக்கிறோம்.
செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மண்டலாபிஷேகம் மண்டலமாக 12 தினங்கள் தான் இடம்பெறும். காரணம் 12ஆம் தேதி நம்முடைய வேதிகளில் எல்லாம் அதை கழித்து பக்குவத்தை அடைந்தீர்கள். அதனால் இந்த வேலையை நீங்கள் உங்களுடைய மூல கும்பம் இப்பொழுது கருவறை மூலஸ்தானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தெரியும். போலீஸார் வந்து பூரண பாதுகாப்பு பண்ணிருக்கிறோம். दिवे ओम ग्रीष्मदे लक्ष्मीरभज्ञो अहोरात्रे वार्षे
नक्षत्राणि बहुवम् अस्यनो व्याप्यं विश्वैवेदं प्रणयति ब्राह्मणार्षमुत्तरे ब्राह्मणो वै अब्जाहो दत्ता यदा दिवदे वदा इंद्रायानि सहस्रयो अग्निर्वेदाति वदना वायुस्य रजतदरा संवत्सरो यो अग्नि சரி, கும்பாபிஷேகம் வந்து இனிதே வந்து நிறைவேற்றது. இதுக்கு பிறகு இந்த கோயிலில் நடக்கிற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். காத்தண்டா நல்ல காத்தெடுத்து மனம் பணிந்தார்கள் வாடி வளர்க்கின்ற வள்ளர்கள் நமது உடம்பு அடியா ஆண்களாக அப்படியே பழச்சா பிறகு வந்து அன்னதானம் வந்து தொடரும். ஒதுக்கு சிலை துணைக்கு அழைத்துக் கொண்டு இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆலயத்தை அமைப்பதற்கு எங்களுடைய மூதாதையர்கள் பல கதைகளை சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தபோதும் அந்த ஆலயம் இன்றைய நாளிலே மகா கும்பாபிஷேகத்தோடு மிளிர்ந்தளிக்கும் அந்த உன்னதமான வேளையிலே இந்த பணியை மிகச்சிறப்பாக எடுத்து நடாத்திய எம் ஊரின் மைந்தன் ராக்கப்பன் ஐயா அவர்களே, அவருடைய புதல்வன் மருதாசலமூர்த்தி அவர்களே, உங்கள் இருவருக்கும் எமது ஊர்வின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் உரித்தாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அத்தோடு எமது ஊரின் மைந்தன் ஓவிய கலைஞன் பல விமர்சனங்களுக்கு ஆளாகி தன்னுடைய ஓவிய கலையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து காட்டியிருந்து அந்த விமர்சனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். ஆகவே அவரையும் இந்த தருணத்திலே எங்களுடைய ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச சபையினுடைய உறுப்பினர் திருவாளர் என் கமலேசன் அவர்களுடைய பாராட்டோடு நாங்களும் அவரை பாராட்டி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம். தூற்றுவார் போற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கு என்ற மாதிரி பகவத்கீதா சாரத்தில் கிருஷ்ண பகவான் சொன்னது போல நானும் அவரும் இணைந்து செயல்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய இப்பொழுது ஈழத்து திருச்செந்தூர் உடப்பு கந்தசாமி ஆலய மகா குடமுடக்கு பெருவிழா பற்றிய புகைப்படம் வழங்கப்பட இருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் வசிக்கின்ற துஷ்யந்தன் தங்கவே அப்பெருமகனுக்கும் நன்றி. அத்துடன் ஆராய்ச்சிக்கிற பிரதேச கௌரவ உறுப்பினர் திரு வருகின்ற ஆடி திருவிழா முன்னிட்டு நடந்து போகின்ற நிகழ்ச்சியில் 1ஆம் தேதி பெரும் விழாவாக இவர்களுக்கு பாராட்டு விழா செய்யப்படும். நிச்சயம் கஷ்டப்பட்டு பல சிரமங்களை சந்தித்து தன்னுடைய சொந்த காணியையும் விட்டிருக்கிறார். அதே போல கொல்லானன் அவர்கள் தன் தவப்பனார் தன்னுடைய வாகனத்தை விட்டிருக்கிறார். தன்னுடைய முயற்சிகளால் பெரும் கஷ்டத்தின் மத்தியில் பெரும் போராட்டங்கள் மத்தியில் சில பேரால் போற்றப்பட்டு தூத்தப்பட்டு எல்லாரையும் தாண்டி இந்த வேலையை செய்த என் தம்பி ராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். சரி, நாங்கள் இப்போ இந்த கோயிலுன்ற வரலாறு, இந்த கோயில் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது
எல்லாத்தையுமே வந்து ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். ஐயா நீங்கள் யாருன்றதையும் சொல்லிக்கொண்டு சொல்லுங்கள். கடல் சார்ந்த நெய்த நிலப்பரப்பிலே இந்த ஊர் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு 1000 வருடங்களுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்ட இந்த ஊர் அக்காலத்திலே சிற்றூராக இருந்திருக்கிறது. இந்த ஆலயத்திலே முதலாக அமைக்கப்பட்ட ஆலயம்தான் மாரியம்மன் ஆலயம். அதன் பிறகு ஸ்ரீ திரௌபதாதேவி ஆலயம், அதன் பிறகு காளியம்மன் ஆலயம் என்று அமைத்தவர்கள் இந்த கந்தசாமி ஆலயத்தை எதிர்பாராத விதமாக அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்பொழுது இந்த பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்க பலவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. இருந்த பொழுதும் வரலாறு என்பது சரியாக தேட முடியாத சூழ்நிலை இங்கே இருந்திருக்கிறது. அப்போது இருந்தவர்கள் குக்கிராமமாக இருந்தபடிகளால் அச்சுக்கூடங்களோ அச்சு பதிப்பகங்களோ இல்லை, வரலாற்றை பற்றி சிந்தித்தவர்களும் இல்லை. இருந்தபோதும் செவிவழியாக கிடைத்த தகவல்களை இட்டு அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த வகையில் ஒரு சாரார் இந்த கரவலை தொழிலில் மடி என்ற ஒன்றை பயன்படுத்துவார்கள். அந்த மடியை கரவலை தொழில் செய்கின்ற பொழுது மடியை இழுத்த பொழுது அந்த மடியுக்குள் வேர் இருந்ததாகவும் உடனே அந்த இடத்தை இவ்விடத்திலே நட்டு வழிபட்டதாகவும் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அது சிறு ஆலயமாக உருவாக்கினார்கள். சிறு ஆலயமாக உருவாக்கிய ஆலயத்தில் அதற்குள் விளக்கு வைப்பதற்காக ஒரு 3-4 வயதுடைய பாலகர்கள் தான் உள்ளே அனுப்புவார்கள். அதை கண்ணுற்ற இந்து ஆலய பரிபாலன சபையினர் 2009ஆம் ஆண்டளவிலே அதை ஒரு இந்த அளவு சித்தாலயமாக மாற்றியமைத்தார்கள். அதன் பிறகு இந்த ஆலயம் நிர்மாணிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான எண்ணம் உருவாகியது. உடப்பூர் ஈண்டெடுத்த இந்த அன்பன் மருதாசலமூர்த்தி என்ற அந்த மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது அவர் பாடசாலையிலிருந்து இந்த ஊராகத்தான் நடந்து செல்வாராம். அப்படி இந்த ஆலயத்தை கண்டு இதையும் ஒரு பெரிய ஆலயமாக கட்டினால் என்று நினைத்தாராம். அந்த மருதமலை ஆண்டவன் முருகப்பெருமான் அவருடைய மனதுக்குள் பூந்தாரோ தெரியாது. அவர் அந்த பணியில் இறங்கினார் போலும். அதற்காக திரைக்கடலோடி திரவியம் செல்வதற்காக இங்கிலாந்து சென்று லண்டனிலே வசித்துக் கொண்டிருந்த வேளையிலே இரட்டை வேலை செய்திருக்கிறார். அந்த இரட்டை வேலையில் ஒரு வேலையில் கிடைக்கின்ற ஊதியத்தை இதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார். அதில் பெருந்தொகை நிதியை அவர் வெட்டி ஆரம்பித்து வைத்தார். இன்று மாபெரும் ஆலயமாக மூலஸ்தானத்திலே கருவறையிலே புதிய வேல், பஞ்சலோக தங்க மூலம் பூசப்பட்ட வேல் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறுத்த மண்டபத்திலே பழைய வேலையை வைத்து பூசிக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குறை, இந்த ஆலயத்திலே முகூர்த்தங்கள் இல்லை. அதாவது உற்சவ முகூர்த்தங்களான ஸ்ரீ வள்ளிதேவியான சமேத முருகப்பெருமான், ஸ்ரீ வள்ளிதேவியான சமேத ஆறுமுகப்பெருமான் இல்லாமல் சற்று பின்னடைவை துவக்கி இருக்கிறது. இந்து ஆலய பரிபாலனையினுடைய நிர்வாகத்தின் கீழ் தான் இந்த கோவில் இயக்கப்பட இருக்கிறது. காலப்போக்கில் எல்லாம் முற்றுமுழுதாக சரிவரும் என்று கந்த பெருமானை நம்பலாம். கந்தன் இட்டபடி, கந்தனுடைய கட்டளைப்படி ஆலயம் மென்மேலும் மெருகு பெறும். எங்கே உள்வீதியும் வசந்த மண்டபம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதை இந்து ஆலய பரிபாலனை செய்வர்கள் பொறுப்பேற்று செய்வார்கள். நன்றி. வாழ்க வளமுடன். சொல்லுங்கள், இந்த ஊரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். எமது ஊர் உடப்பூர். நாங்கள் இந்தியா ராமேஸ்வரம் அங்கேருந்து வந்திருக்கிறோம். அப்படி தான் சொல்கிறாங்க, 7 தொழிலில் வந்தேன்னு சொல்லி. அதுதான் வரலாறு. இந்த கந்தசாமி கோயில் வந்து நாங்கள் அமைக்கப்பட்ட சிறிய கோயிலாக இருந்தது. அதன் பின்பு 93ஆம் ஆண்டு இன்னொரு கோயிலாக கட்டினோம் நாங்கள் ஒரு நிர்வாகத்தில் இருக்கும்போது. அதை தொடர்ந்து இன்று மருதாசலமூர்த்தி அவர்கள், உண்மையிலேயே நான் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம், தனிநபராக இருந்து என் மக்கள் அவரை நம்பி கொடுத்தவங்க காசெல்லாம் அந்த நம்பிக்கையை வைத்து குறிப்பிட்ட காலத்திலேயே இதை தனியை செய்து முடித்தார். அவர் அங்கே இருந்தாலும் தன்னுடைய தகப்பனார் சொந்த சொத்துக்களை விற்று, அவருடைய வாகனத்தை விற்று, கர்நாடகாவில் ஒரு காணி இருந்ததாம் விற்று, எல்லாத்தையும் விற்று தான் இந்த கோயிலை அமைப்பதற்கு வேலை செய்கிறார். மற்றது இந்த பேப்பர் எதுக்கா? இந்த பேப்பர் எங்கள்கிட்ட கந்தசாமி கோயிலை முன்னிட்டு இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக மக்களுக்கு எல்லோருக்கும் வெளியே செல்லுவதற்காக இந்த பேப்பரில் நாங்கள் விளம்பரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் தம்பி தனிநபர் ரிப்போர்ட்டர்கள் தான் செய்திருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். குறிப்பாக இந்த உடப்பை பொறுத்தமட்டில் எவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க? இங்கே 7500 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 28,000க்கு மேலான மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் நான் புத்தளம் மாவட்டத்திலே தனி தமிழ் பெரும்பான்மை வாழக்கூடிய ஒரு இடம் உடப்பு. அது மட்டுமல்ல, எஸ்டி சாந்தன் அண்ணையை பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிற ஊரில் வந்திருப்பார், உங்களுக்கு தெரியும். எஸ்டி சாந்தன் சுவிஸ்லேருந்து வருகின்ற பொழுது நாம் 2 பேரும் கதைக்கின்ற போது, நான் லண்டனில் இருந்தேன். அண்ணன் சொல்கிறார், தம்பிடே உடப்புல தான்டா கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய இடம் உடப்புடா அப்படின்னு அந்த நாளில் அண்ணன் சொன்னார். அந்த பண்பாடும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றக்கூடிய மக்கள் உடப்பூர் மக்கள். சரி, நன்றி. இதில் பாருங்கள், இந்த அன்னதான நிகழ்வு வந்து செம்மனை வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் வந்து பார்சலாக தான் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். என்ற இதில் மண்ணுகள் கூடுதலாக பறக்கிறாள் வந்து வீடுகளில் கொண்டே சாப்பிடக்கூடிய மாதிரி ஃபுல்லாக பேர் லைன் நிற்கணும். வர பக்கத்துலேயும் போயிடலாம்.
நாங்க நேர்மையா போனோம். சாப்பாட்டுக்கான லைன் இங்கே வரை வந்து சரி. இப்போ அக்காக்களோட கதை இப்போ இந்த ஊரில் கோயில் வந்து நினச்சி என்ன நினைக்கிறோம் அப்படின்றது நீங்கள் பார்த்த வேலையில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? முதல்ல இருந்ததை விட நல்ல அழகாக நல்ல பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. இந்த ஆலயம் வந்து எங்களோட ஊரில் வந்து இனிவரும் காலங்களில் முருகனுக்குரிய கந்தசஷ்டி விரதங்களையும் மற்ற சூரன் போர் திருக்கல்யாணங்களை வந்து இந்த ஆலயத்திலேயே பக்த அடியார்கள் எங்கிருந்து வந்தாலும் பார்வையிடலாம் என்ற ஒரு எண்ணங்கள்லையும் எங்களோட ஊரவர்களை செஞ்சலிப்பாக நல்ல முன்னேற்ற நிலையில் இந்த சுவாமியின் அருளால் சென்றடைய வைக்கிற நிலையிலையும் செஞ்சு இந்த கோயில் நல்ல அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த கோயில் இப்படி ஆரம்ப கட்டத்திலேருந்து கனகாலமாக செய்கிறது கஷ்டப்பட்டு அப்படின்னு கேள்விப்பட்டினாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ காலமாக இருந்தது? அது எங்களோட ஊரவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இடம்பெற்றது என்னென்னா, அந்த ஆலயம் வந்து முற்றவெளியில் ஒரு வீதி ஓரத்தில் அந்த கட்டட அமைப்பு வந்ததுனால வீதிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதால கொஞ்சம் நிறுத்தப்பட்டது. பின்ன இழுத்து போட்டு கட்டக்கூடிய வசதி இல்லை. கடலரிப்பின் காரணமாக ஆலயம் கடலுக்குள்ளே செல்லக்கூடிய நிலையில் முன்னால் தான் இழுத்து போட்டு கட்டலாம் என்ற ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அது சமாதான முறையில் நிர்வாக சபையினர் ஊடாகவும் இந்து ஆலய பரிபாலன சபையினர் ஊடாகவும் திருப்பணி சபையினர்கள் இதற்கு தூண்டுதலாக நின்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஊரவர்களுக்குள்ளேயே முரண்பாடின்றி இந்த ஆலயம் நல்ல வடிவாக அமைக்கப்பட்டுள்ளது. சரி அக்கா, நன்றி. அதிலும் சாதகாச்சாரிய பெருமானுடைய பணி மிகவும் சிரமமான பணி. அதனால்தான் கந்தசாமி ஆலயம் திருப்பதி நான் செய்த உதவி அளவில் சிறந்ததும் ஞானத்தில் மாற பிறந்த இந்த மண்ணிலே பிறந்த ஒரு பிராமண வம்சம் இது. நமது மண்ணின் மைந்தன் கௌரவிக்கப்படுகின்றார். வாழ்க வளமுடன். தங்களுடைய அனுகிரகம் என்றும் உண்டாகும். மதிமன்னன் கொடுக்கிறவர்கள் எப்பொழுது பொன்னாடை போட்டு கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். சிலாபம் கும்பாபிஷேகங்கள் என்பது வார்த்தைகளாக சொல்ல முடியாது. ஸ்ரீ சிவசரண்ய குருக்கள் குக்குவில் இருந்து வந்து இந்த மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி இந்த பணியை செவ்வனை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சிவஸ்ரீ சிவசங்கர குருக்கள் குருநாகலில் இருந்து வந்தவர் நமது யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து கலந்து கொண்ட அந்த அண்டன பேரலகை இப்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கிறார். பிரம்மஸ்ரீ நான் விசால சர்மா யாழ்ப்பாணத்திலிருந்து வளர்ந்து கலந்து கொண்ட அந்த பேர். அதனை எங்களுடைய திருப்பணி சபையினுடைய நிலைப்பாடு என்பது எனக்கு தெரியாது. இருந்தபொழுது எங்களுடைய கிறிஸ்தா குருக்கள் அவர்கள் பிரம்மஸ்ரீ ராமகுமார் சங்கர சர்மா அவர்கள் உடம்பில் இருந்த நிலைப்பாடு ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு மிகவும் ஆலயம் தொடர்பது சாலமும் நன்று. இங்கே இந்த ஆலயத்தை திறம்பட கும்பாபிஷேகத்தின் மூலமாக பரிபூர்ணமாக்கி தந்த அந்த பெருந்தகை பெருமக்கள் கௌரவிக்கப்பட்டது. உங்களிடம் பணி மென்மையில் தொடங்க எல்லாம் கந்த பெருமானை பார்த்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தருணத்திலே உடம்பூரில் உடம்போடு இருக்கின்ற கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் உங்களை காணக்கூடிய ஏற்பாடுகளை இந்த கோயிலுக்கான வர்ண பூஜைகளை செய்தவர்களுக்கான பாராட்டு அந்த பாராட்டு பத்திரம் சர்டிஃபிகேட் திருமண மகாராஜன் என்ற
ராவண நீலவதனன், பானா சதீஷ் மோகன், திரு சானா நிவாகர், திரு பூனா கிஷோர், திரு பூனா புவனேஸ்வரன், திரு வீணா தினசன், திரு மானா உமாரமணன், திரு நானா திவாகர், திரு சத்யா ஈஸ்வரன், திரு ஈஸ்வரன், துறை பணி திலகங்கள் இப்பொழுது இந்த பட்டத்தை வழங்கி சிறப்பித்த வர்ண கூட்டுக்குழுவினர்களால் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றார்கள். வாழ்க வளமுடன். எங்கள் தந்தை பெருமானுடைய சகல சௌபாகிய சித்திகளை கிடைக்கல பிரார்த்திக்கின்றோம். வழங்கி இப்பொழுது அசுரதானம் வழங்கி கௌரவிக்கப்படும். இந்த யாழ்ப்பாணத்தின் பொருத்தமாக அசுரதானம் பாராட்டப்பட்ட வழங்கி கௌரவிக்கப்படும். பாராட்டப்பட்ட வழங்கி கௌரவிக்கப்படும். தலைவருடைய கௌரவ தலைவரால் இப்பொழுது அவர் பாராட்டப்பட்டால் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். அவர்களுடைய பாராட்டப்பட்டதையும் தான் வந்தாரை வாழ வைக்கும் வளமார்ந்த சிங்கார உடப்பங்கரை என்று தெரிஞ்சோ தெரியாமல் சொன்னார்கள். உங்கள் பணி பிறக்க வேண்டும். இடம்பெறும் ஆலயங்களின் நிகழ்வுகளெல்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கள். உலகளாவிய ரீதியில் இந்த ஆலயத்தினுடைய பதிவிறக்கம் செய்திருக்கின்ற இந்த மைந்தனுக்கும் சரி, எங்களுக்கு இந்த கோயில் காணொலியை வந்து பதிவு செய்கிறதுக்காக அழைப்பு விட்ட நாட்டிலிருந்து வருகை தந்த ராஜன் அண்ணாக்கு வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு இவர்கிட்ட ஒரு சில இதுகளை வந்து சொல்லுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். யாம் இருக்க பயமேன். அலங்கார கத்தனுக்கு உடப்பில் அழகிய ஆலயமைப்போம் பாரி என்ற கோரிக்கையில் எங்களோட பல தலைமுறைகளாக குடிசையில் இருந்த குமரனுக்கு ஒரு கோபுரம் அமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஆலயம் தான் இது. சிறு வயதிலிருந்தே இந்த ஆலயம் வந்து சின்ன குடிசலில் தான் இருந்துச்சு. அதனால் இது வந்து எங்களுடைய மூதாதையர்களுடைய கனவு உண்டு. இதுக்கு இந்த முருகனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று. அது முருகன் அருளால் எங்களோட தலைமுறைக்கு கிட்டி இருக்கிறது. அதனால் வந்து என்னுடைய முயற்சியின் கீழே என்னுடைய திருப்பணி சபையின் ஆதரவுடன் ஊர் மக்கள், எங்களோட ஊரில் இருக்கிற ஊர் பொதுமக்கள், வெளிநாட்டில் வாழ்கிற எங்களோட ஊர் மக்கள் மற்றும் நலன் விரும்பிகளின் உதவியுடன் இந்த ஆலயம் கட்டமைத்து இன்று 29 6ஆம் மாதம் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதுக்கு உதவி விடுந்த எங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய திருப்பணி சார்பாக என்னுடைய நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கந்தசுவாமி அப்பனின் துணை என்றும் இருக்கட்டும். யாம் இருக்க பயமேன். சரி, இந்த உடப்பு கோயில், அதாவது எங்களுடைய ஸ்ரீ கந்தசாமி ஆலயத்தின் கும்பாபிஷேக நிகழ்வு வந்து நாங்கள் பார்த்துருப்போம். உண்மையிலுமே வந்து ஒரு புதுவிதமான ஒரு பக்தி உணர்வு வந்து ஏற்பட்டது. நிறைய உறவுகளோடு வந்து நாங்கள் கழிச்சிருப்போம். இந்த ஊரை பற்றி தெரிஞ்சு கொண்டிருப்போம். உண்மையிலுமே இந்த ஒரு தருணத்தில் வந்து எங்களை அழைச்சி இந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறதுக்கு அழைப்பை விடுத்த எல்லாருக்கும் வந்து நன்றியை கூறிக்கொண்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்கிறேன்.